ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். மந்தபாலர் தன்னுடைய தவத்தின் பயனை தான் அடையலை, எதனால் அப்படின்னு கேட்கும்போது தேவர்கள் நீங்கள் சந்ததிகளை உருவாக்காதனால உங்களுக்கு மேலுலகம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மந்தபாலர் உடனடியாக சந்ததிகளை உண்டு பண்ண நினச்சி ஒரு சாரங்க பறவையாக உருவெடுத்து மக்கட்பேறு அடைய தீர்மானம் செய்கிறாரு. ஜரிதைங்கிற பெயருடைய சாரங்க பறவையோட கூடி அதாவது 4 ஆண் பறவைகளை அடைகிறார். அது எல்லாமே முட்டைகளாக இருக்கும்போதே லபிதைங்கிற மற்றொரு பறவையிடமும் அவர் கூடுறாரு. அப்போ முதலில் அவர் கூடிய ஜரிதைங்கிற பெண் பறவை அந்த 4 குஞ்சுகளுமே முட்டையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகளையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தது. இந்த நிலையில தான் காண்டவ வனத்தை அக்னி எரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது லபிதையோடு இருந்து வந்த மந்தபாலருக்கு தனக்கு ஜரிதை கிட்ட பிறந்த 4 அந்த குஞ்சுகளுடைய நினைவு வருது. அந்த குஞ்சுகளை அழிக்காமல் காப்பாற்ற சொல்லி அக்னியை அவர் வேண்டிக்கிறாரு. அந்த குஞ்சுகளை நினச்சி இந்த லபிதைகிட்டையும் அவர் புலம்புறாரு. அப்போ இதுக்கிடையில் குஞ்சுகளை தீயிலிருந்து காப்பாற்ற முடியாத ஜரிதை அப்படிங்கிற அந்த தாய் பறவை குஞ்சுகளும் தானும் சேர்ந்து இந்த நெருப்பில் மடிய வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுகுது. அப்போ அந்த 4 குஞ்சுகளுமே தங்களுடைய தாயை சமாதானப்படுத்தி எங்ககிட்ட இருக்கிற பாசத்தை மறந்துட்டு சீக்கிரமாக இந்த நெருப்பிலிருந்து பறந்து போயிடு, இன்னமும் பறக்க முடியாத நாங்கள் இறந்தால் பெரிய தவறு இல்லை, உனக்கு வேறு குஞ்சுகள் கிடைக்கும், எங்களை காப்பாற்றுவது எப்படிங்கிற யோசனையில் நீ ஆழ்ந்தா எங்களையும் காப்பாற்ற முடியாமல் நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம், இப்போ நீ தப்பிக்கிறது தான் நம்மளுடைய குலத்துக்கு நல்லதுன்னு அந்த 4 குஞ்சுகளுமே சொல்லுது. இப்படி தாயாருக்கும் குஞ்சுகளுக்கும் இடையே பெரிய விவாதமே நடக்குது. அந்த தாய் பறவை உங்களை இப்படி விட்டுட்டு எனக்கு போக முடியல அப்படின்னு அழுகும்போது குஞ்சுகள் மறுபடியும் சொல்கிறதுனால அந்த ஜரிதைங்கிற அந்த பெண் பறவை குஞ்சுகளுடைய வார்த்தையை ஏற்று பறந்து போகுது. அப்போது குஞ்சுகள் தங்களுக்கு வந்துள்ள ஆபத்தை பற்றி ஒன்றுக்கொன்று பேசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.